கிளாஸு பெருக்க சொல்கிறது, துடைக்க சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் என் பையன் செஞ்சுன்னு இருந்தான். இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் மிஸ், எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, நீ செஞ்சு தான் ஆகணும்டா, இந்த கிளாஸில் தானே படிக்கிறீங்க, செய்யுங்க அந்த வேலையை. அதுலேருந்து என் பையனை மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கிறது. அப்பா கூட போய் வேலை பார்க்கலாமே சுடுகாட்டில், அங்கே போய் மோளம் அடிக்கலாம்ல. என் பையன் படிக்கணும், எங்கள் வீட்டுக்கார வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்புகிறோம். அப்போ எங்கள் அப்பா செய்கிற வேலை வந்து கேவலமான வேலையா? மன வேதனை எனக்கு தாங்க முடியல. மார்க் போய்டும், உங்கள் பையனை இங்கே வச்சுருந்தா அவன் படிக்க தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, தண்டம் அது அப்படி இப்படின்னு அவனை வந்து மட்டமாக பேசுறது, ஜாதியை பற்றி பேசுறது. எனக்கு எச்எம் மாற்றுறது தப்பு சார், மிஸ்ஸை மாற்றுறது கரெக்டு, எச்எம் மாற்றக்கூடாது. 12 வரைக்கும் படிக்கணும். அது யார் இருந்தால் தான் எச்எம் மட்டும், இந்த எச்எம் மாலதி மேடம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள பதிப்பக செம்மல் கணபதி என்ற அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவர் ஒருவரை வந்து அப்பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக பேசியும் அவரை வந்து தொடர்ச்சியாக தாக்கியும் வருவதாகவும், படிக்க வைக்காமல் இது போன்ற செயலில் மட்டும் ஈடுபட்டு வருவதாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் காவல் ஆணையர் அலுவலகத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக புகார் ஒன்றை கொடுத்தார். இந்த புகாரின் பேர்ல 2 ஆசிரியர்கள் மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழே கோடம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்த இந்த நிலையில இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையும் அந்த பள்ளியில வந்து விசாரணை மேற்கொண்டு இதுல சம்பந்தப்பட்ட அந்த மீனாட்சி மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 ஆசிரியர்களையும் பணியிட மாற்றம் செய்த நிலையில இன்று தலைமை ஆசிரியர் மாலதியும் வந்து பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றத்தை இவர்கள் கண்டிக்கும் வகையில அங்கே இருந்த அந்த பள்ளியில படித்து வரக்கூடிய 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் திடீரென உள்ளிருப்பு போராட்டத்துல வகுப்பை புறக்கணித்து ஈடுபட்டனர். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய, அதாவது வகுப்பறையில இருக்கக்கூடிய ஃபேன், லைட், பெஞ்ச் உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சூறையாடியும் இது போன்ற உள்ளிருப்பு போராட்டத்துல ஈடுபட்டதால அங்க வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுத்த புகார் தகவலின் பேர்ல கோடம்பாக்கம் போலீசார் அங்கு வந்து சமாதானப்படுத்தி அந்த மாணவர்களை வந்து கலந்து போக செய்தனர். இந்த சம்பவத்தால அங்கு வந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கல்வித்துறை அதிகாரிகளும் இது தொடர்பாக நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே அந்த தலைமை ஆசிரியர் குறித்து உடனடியாக அவரை மீண்டும் வந்து இதே பள்ளியில வந்து பணியிட செய்ய வேண்டும் எனவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் அந்த மாணவர்கள் வந்து வற்புறுத்திய நிலையில இது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து 9ஆவதுலேருந்து கிளாஸு பெருக்க சொல்கிறது, துடைக்க சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் என் பையன் செஞ்சுன்னு இருந்தான். எங்களுக்கு தெரியாது, என் பையன் செஞ்சுன்னு இருந்த வேலை எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி இருந்துன்னா அப்புறம் 10க்கு வந்தப்போயும் நான் டியூஷனுக்கு போட்டோன்னா என் பையன் வந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருந்திருக்கான். ஏன் லேட்டாக வர அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் என்ன அந்த வேலை தான் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன், ஏண்டா உன்னை நான் டியூஷனுக்கு போட்டிருக்கேன், படிக்கணும், இப்போ 10க்கு வந்திருக்கேன், நான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீ எதுக்குடா அந்த வேலையை இல்லைம்மா மிஸ் என்ன தான் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் என் பையனை அடித்த உடனே அந்த மிஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கான் என் பையன், இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் மிஸ், எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா, அடிக்கிறாங்களா, நீ செஞ்சு தான் ஆகணும்டா, இந்த கிளாஸில் தானே படிக்கிறீங்க, செய்யுங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் சொல்லியிருக்கோம். என்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி மிஸ்ஸு சொல்லுதுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ செய்ய முடியாதுன்னு சொல்லு, நான் வந்து கேட்குறேன், அது எப்படி சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு சொன்னோன்னே என் பையனை அதுலேருந்து என் பையனை மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கிறது, என் பையனை சரி வர இது சொல்கிறது இல்லை. என் பையனை இதுக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சின்னு ஒன்று நடந்திருக்கு சார், அவங்க வந்து மோளம் அடிக்கிறது எல்லாமே ஒரு குரூப்பே எடுத்துருக்குது. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து சுடுகாட்டில் வேலை பார்க்குறாரு, வந்து சுடுகாட்டில் நீ உங்கள் அப்பா கூட போய் வேலை பார்க்கலாமே சுடுகாட்டில், அங்கே போய் மோளம் அடிக்கலாம்ல, இங்கே எதுக்குடா இதெல்லாம், இது கலை நிகழ்ச்சி சார், அதனால் நாங்கள் எல்லாமே குரூப்பாக தான் பண்ணுறோம் நாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, உங்கள் அப்பா கூட போய் வேலை பாடுறா சுடுகாட்டில், பணத்தை கொளுத்துற வேலையை போய் பாருன்னு யார் இங்கே இருக்கிற சீனிவாசன்ற பிடி மாஸ்டர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி அந்த மீனாச்சும் சொல்லியிருக்குது. அவர் சொல்கிறது கரெக்டு தான்டா, போய் உங்கள் அப்பா கூட நீ வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி, இதுக்காக சார் நாங்கள் அனுப்புகிறோம் எங்கள் பையனை.
என் பையன் படிக்கணும், எங்கள் வீட்டுக்கார வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதிரி மிஸ்ஸுங்களே என் பையனை இந்த மாதிரி சொல்லும் போது நாளைக்கு என் பையனை வந்து அப்போ எங்கள் அப்பா செய்கிற வேலை வந்து கேவலமான வேலையா அப்படின்னு என் பையன் நினச்சிட்டானா நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு மனவேதனை எனக்கு தாங்க முடியல. நாங்கள் எங்கெங்கே போயிட்டு நாங்கள் சொல்லணுமா எல்லா இடத்துலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. என் பையனை இந்த அளவுக்கு என் பையனை இந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுகிறான். நாளைக்கு என் பையன் இது அப்போ அப்பா வேலை செய்கிற தப்பான வேலைன்னு அவன் நினச்சிட்டானா அப்போ எப்படி சார் நாங்கள் இது பண்ணுறது சொல்லுங்கள்? இதே சொல்லுன்னா என் பையன் மேலே போய் குதிக்க போயிருக்கிறான். என் பையன் மேலே இந்த மாடி மேலே ஏறி குதிக்க போயிருக்கிறான் என் பையன். எங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்து அங்கே சொன்னோன்னோ எல்லாம் ஓடியாந்தோன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்ன சார் இதே மாதிரி கொடுமை பற்றினுக்கிறாங்களே. அப்புறம் இந்த புது எச்சமாக வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் பசங்களை வந்து தனியாக உட்கார வச்சு நான் சொல்லித்தரேன், ஸ்கூலுக்கு அனுப்புனா நான் சேர்த்துக்க முடியாது அவனுங்களை அப்படின்னு சொன்னோன்னா அப்போது எச்எம் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் பசங்களை வச்சு படிக்க வைக்க மாட்டேன்னா எங்களுக்கு இது பண்ணி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் செய்ய மாட்டேன்னுடுச்சு. இப்போ நாங்கள் யாருக்கிட்ட தான் சார் சொல்கிறது? என் பையன் படிக்கணும் தானே சார் நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் ஒரு நாளும் என் பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு பக்குன்னு இருக்கோம். ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன பண்ண போதும் என் பையன் நான் பயந்துக்கினே நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள் சார். பையன் அப்படியே பண்ணுறான், நீங்கள் ஒன்று ஸ்கூலில் மாற்றிடுங்க, ஹாஸ்டலில் எங்கன்னா சேர்த்து விடுங்க. அவங்க பையன் இந்த ஸ்கூலுக்கே வேணாம், எங்களுக்கு மார்க் போய்டும், உங்கள் பையனை இங்கே வச்சுருந்தா அவன் படிக்க தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, தண்டம் அது அப்படி இப்படின்னு அவனை வந்து மட்டமாக பேசுறது, ஜாதியை பற்றி பேசுறது, யூனிஃபார்மை கழட்டுறது, பட்டனை கழட்டுறது, இதே அவனுங்களுக்கு டெய்லி டார்ச்சர் கொடுத்து ஏதோ அவனுங்களும் இந்த நாளை தள்ளிட்டானுங்க. போன வாரம் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஹெச்எம் கிட்ட லெட்ரு எழுதி எங்கள் பையனுக்கு என்னதான் மேடம் நீங்கள் சொன்னீங்க தான், நாங்கள் 1 மாதம் 1.5 மாதம் அவன் ஸ்கூலுக்கே வராதுன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லி வர வச்சு என் பையனுக்கு நான் உத்தரவாதம் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவதான் நாங்கள் எங்கள் பையனை அனுப்பினேன். இந்த மாதிரி அவன் திருப்பியும் அதே மாதிரி பண்ணுறானே, படிக்க வைக்க விட மாட்டாங்க, மிஸ் இதேமாதிரி சொல்லிருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு லெட்ரு எழுதி கொடுக்கணும். மிஸ் என்ன சொன்னாங்க, கிளாஸ் ரூம் மாற்றுவான்னு கேட்டாங்க. கிளாஸ் மாற்ற வந்தீங்க, எங்கள் பையன் தப்பு பண்ணல, மிஸ்ஸு தான் மாறணும் அப்படின்னு சொன்னதுக்கு மிஸ்ஸு ஹெச்எம் என்ன பண்ணாங்க, ஒரு ரூமில் போட்டு 4 பசங்களை மட்டும் தனியாக வச்சு மிஸ்ஸு போட்டு படிக்க வச்சு இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டில் கூட 35 மார்க் 40 மார்க் எடுக்கிற பையன் ஹெச்எம் சொல்லி எடுக்கிற பசங்க மிஸ்ஸு சொல்லி கொடுத்து ஏன் எடுக்க முடியாதா? நான் கேட்குற கேள்வி அதான். அது அன்பாக ஹெச்எம் சொல்கிறவங்கள அதே மாதிரி மிஸ்ஸு அன்பாக பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாதுல்ல. இன்றைக்கி ஸ்கூலே நல்லா போயிருக்கோம், ஹெச்எம்க்கும் இந்த பாதிப்பு வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லாமே ஹெச்எம் மேலே போய் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. நாங்களும் எங்கள் மிஸ்ஸு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இவங்க எனக்கு ஹெச்எம் மாற்றுறது தப்பு சார், மிஸ்ஸை மாற்றுறது கரெக்டு, ஹெச்எம் மாற்றக்கூடாது. எங்களுக்கு அவங்க மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும் தான் பசங்க நல்லா படிக்குதுங்க, நல்லா ஸ்கூலும் நல்லா நீட்னஸாக இருக்குது. 10வது போய் 11 12 வரைக்கும் இங்கே இந்த ஸ்கூலில் அவங்க படிக்கணும், 12 வரைக்கும் படிக்கணும். அது யார் இருந்தால் தான் ஹெச்எம் மட்டும், இந்த ஹெச்எம் மாலதி மேடம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். வேறு எந்த மிஸ் வந்தாலும் அந்த 4 பேரையும் தனியாக வச்சுருவாங்க. எந்த பசங்களும் படிக்கிறதுக்கும் வராது. இந்த மாதிரி வெளியே சுற்றத்துக்கு பசங்க வெளியெல்லாம் போவங்க வரங்க தான் இருக்கணும். அந்த ஹெச்எம் வந்ததுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத நல்லா இருந்தது. இந்த மிஸ்ஸை மட்டும் மாற்றிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஹெச்எம்மை மாற்றிருந்தா இப்போ பசங்களுக்கு பிரச்சனையாகி இப்போ அதுங்க ஹெச்எம்மை மாற்றிருந்துக்கு இவ்வளோ பசங்க போராடுற பசங்க மிஸ்ஸுக்காக யாருன்னா ஒருத்தர் போராடுறாங்களா பார்த்துக்கிறீங்களா? ஏன் மாற்றினீங்கன்னு கேட்டாங்களா? கேட்க ஏன்னா வாய்ப்பே கிடையாது. மிஸ்ஸு ஹெச்எம்முக்கு பாருங்கள் எவ்வளோ பசங்க வராங்க பார்த்தீங்களா? நீங்களே தானே பார்த்தீங்க. அப்போ ஏன் மிஸ்ஸுக்கு வரல? ஆமாம், ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. ஜாதி இது என்ன ஜாதி? நீங்கள் உங்கள் அப்பா வெட்டியாக இருந்தானே அதில் போய் வேலையை செய்ய, நீ ஏன் வர? இன்னொரு பையனை கேட்குறாங்க, கிளாஸ் பையனை கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்குற மிஸ்ஸுங்க கேட்குற வார்த்தைங்களா அதெல்லாம்? சட்டையை கட்டுறது நீனா இதெல்லாம் எவ்வளோ வார்த்தைங்க குழந்தைங்கள, சின்ன பிள்ளைங்க கிட்ட திருப்பி குழந்தைங்க பேசுங்களா அந்த வார்த்தைங்களா? நீங்களே யாருமே இப்போ நான் ஒன்று பேச சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பேசுறதுங்க கூட பேசுகிற பிள்ளைங்களா இருக்குதுங்க. அவங்க எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. நாங்கள் இந்த வருஷம் தான் நாங்கள் சேர்த்தோமே பசங்களை. ஆனால் எங்களை வர வச்சு உண்மையாகவே அன்பாக பேசி எங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, நாங்கள் நல்லா படிக்க வைக்கிறேன், அவன் நல்ல ஒரு ஆஃபீஸராக போகணும் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள வந்து வெறுத்து இவங்க வானா அவங்க மிஸ்ஸை மாற்றணும், ஹெச்எம்மா மாற்றணும்னு மாற்றிட்டாங்க. இப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.